Hi friends, welcome back to S.R.CREATION 0.1. இன்னைக்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கேண்டலை வச்சு நம்ம ஒரு ஸ்டாச்சு உருவாக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு கேண்டலை உருக வச்சு அதில் ஒரு ஸ்டாச்சு ரெடி பண்ண போகிறோம். அதுதான் இன்னைக்கான வீடியோ. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் கொடுத்து ஆல்ன்ற ஆப்ஷனில் கிளிக் கொடுத்து வச்சுக்கோங்க. நான் போகிற வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி களிமண் எடுத்துக்கலாம். கொஞ்சம் இருந்தாவே நம்மக்கிட்ட போதும் அந்த களிமண். நான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த களிமண்ணை நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கணும். நீங்களும் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கொண்டு வரணும். அப்படி ஸ்கொயர் ஷேப்பில் இல்லையானாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி வச்சு ரெண்டு சைடும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு அட்டையை ஏதாச்சும் வச்சு சும்மா நம்மளுக்கு மேலே ஃப்ளாட்டாக இருந்தாவே போதும். இப்போ இந்த மாதிரி பண்ணிட்ட பிறகு கையில் கொஞ்சம் தண்ணியை நினச்சி மேலே கொஞ்சம் ஸ்மூத் ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி கார்ட்போர்டில் மேலே ஸ்மூத் ஆகும்போது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணி ஏதாச்சும் போட்டுட்டு மேலே அப்படியே ஸ்மூத் ஆக்கிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச சிலை ஏதாச்சும் சின்னதாக பிளாஸ்டிக்லையோ இல்லை எதுலேயோ எந்த இதில் மெட்டீரியலில் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா லைட் இருக்கிறது பிளாஸ்டிக். இது நான் இதை எடுத்துக்கிறேன். விநாயகர் சாமி மாதிரி இருக்கிற பொம்மை. நீங்கள் எது வேணால் பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதாச்சும் உங்கள் கை விரல் அந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ இதை எடுத்து இந்த மாதிரி பிரிண்ட் வச்சுக்கிறேன். இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பாதி ஃபுல்லாக அது ஃபுல் டயக்ராம் நல்லா பிரிண்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக அச்சை நம்மளுக்கு ஃபுல்லாக இருக்கணும். அதனால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு தண்ணி எடுத்து சைடில் விடுங்க. ஆனால் நம்ம அப்படியே எடுக்க முடியாது. அப்படி எடுத்தோம்னா நம்ம அச்சை வச்சிருந்த எல்லாம் பிஞ்சிட்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதுக்கு சைடு ஃபுல்லு விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக சைடு பின்னாடி எல்லாம் முன்னாடிலாம் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி விட்டுட்ட பிறகு கொஞ்சம் ஸ்மூத் ஆகும் அது. அப்புறம் நீங்கள் ஈஸியாக இதை அப்படியே கட்டிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மெதுவாக இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஸ்மூத்தாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா சைட்லலாம் கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. பரவாயில்ல, நீங்கள் வேறு களிமண் ஏதாச்சும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிற களிமண் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். நம்மளுக்கு இதுவே போதும். இப்போ கொஞ்ச நேரம் இதை அப்படியே காய விட்டுடலாம். லைட்டாக காஞ்சால் போதும். ஏன்னா அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் சின்ன அடுப்பு மாதிரி களிமண்ணில் ரெடி பண்ணிட்டேன். இதில் நம்ம மெழுகுவத்தி உருக வச்சுக்கலாம். அதில் நம்ம மோல்டு ஊற்றுறதுக்காக மெழுகுவத்தியை உருக வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நான் எரிய வைக்கிறதுக்கு கற்பூரம் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கற்பூரம் இப்போ வச்சுக்கலாம். இவ்வளோ கற்பூரம் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. நம்மளுக்கு 2 கற்பூரம் இருந்தாவே போதும். அதனால் நம்ம 2 கற்பூரம் மட்டும் வச்சு எரிய வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 கற்பூரம் தான் வச்சுருக்கேன். இதை இப்போ எரிய விட்டுட்டு மேலே இதை வச்சிடலாம். இப்போ என்கிட்ட இருக்கிற பீஸ் சின்ன பீஸ்லாம் போட்டுக்கிறேன். மெழுகுவத்திலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற பீஸ்லாம் இருக்கும் உங்கள் வீட்டில், யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் இதெல்லாம் எடுத்து நம்ம இப்போ போட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். இதை இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா மெழுகுவத்தியும் நான் இப்போ 2 முழு மெழுகுவத்தியும் ஒரு சின்ன பீஸ் மெழுகுவத்தியும் போட்டிருக்கேன். நீங்கள் கலர் வேணும்னா கலரும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கலர் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஆல்ரெடி அதில் ரெட் கலர் இருக்குது. அதனால் நான் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ நம்ம இதை எரிய விட்டுட்டு இதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை எடுத்து மேலே வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கே பார்த்திங்கன்னா தெரியும். கொஞ்சம் உருகியாச்சு. இப்போ பாதி அளவுக்கு உருகியாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது நல்லா உருகிட்ட பிறகு அதில் இருக்கிற கயிறுலாம் எடுத்து போட்டுருங்க வெளியே. ஏதாச்சும் குச்சி அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணி அந்த கயிறுலாம் எடுத்து வெளியே போட்டுருங்க. ஏன்னா நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். எடுக்கும் போது பார்த்துடுங்க. இது ஹீட் பண்ணும்போது ரொம்ப ஹீட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மெழுகுவத்தி லிக்யூட் அப்படியே எரிஞ்சிடும். ஒரு வாட்டி நான் ஒரு வாட்டி செய்யும் போது அந்த மாதிரி தான் எரிஞ்சிச்சு. அப்போ எரியும் போது நீங்கள் வேறு எதுவும் தண்ணி அந்த மாதிரிலாம் ஊற்றாதீங்க. எல்லாம் ரொம்பவே அதிகமாக தீப்பிடிக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த உருக வச்ச மெழுகுவத்தியை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மோல்டில் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பேப்பர் அந்த மாதிரி ஏதாச்சும் பிடிச்சிக்கோங்க. ஆனால் சூடாக இருக்கும். இப்போ நம்ம இதை இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு வரைக்கும் நல்லா ஊற்றிக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் எல்லா சைட்லேயும். நம்ம எங்கெல்லாம் பிரிண்ட் வச்சோமோ அங்கெல்லாம் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாம் நம்ம ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ இதை கொஞ்சம் நேரம் காய விட்டுடலாம். பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் மெழுகுவத்தி நம்மளுக்கு கலரும் தருது. நம்மளுக்கு இதில் நீங்கள் கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆல்ரெடி ரெட் கலர் மெழுகுவத்தி இருந்ததுனால நான் கலர் ஆட் பண்ணல. இப்போ நல்லா ஆற விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராகவே ஆறியாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
இல்லைன்னா ரொம்ப நேரம் காய விட்டாச்சு. இப்போது நம்மளுக்கு நல்லா ஆறி இருக்கும். இப்போ மணலை வந்து லைட்டாக இந்த மாதிரி சைடில் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து அந்த பிரிண்ட் வந்து நல்லாவே தெரியும். இப்போ நான் இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து ஃபுல்லாக எடுத்தாச்சு. இதை தண்ணியில் வாஷ் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஸ்டாச்சு வந்து ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கேண்டில் உருவ வைக்கும் போது ரொம்ப அதிகமாக ஹீட்டில் வச்சு உருக வைக்காதீங்க. ஏன்னா அது டக்குன்னு ஃபயர் ஆகிடும். நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே ஃபயர் ஆனாலும் அதை விட்டுட்டு தூரமாக போயிடுங்க. அதில் தண்ணியும் அந்த மாதிரி எதுவுமே ஊற்றாதீங்க. ஏன்னா தண்ணி ஊற்றினா ஃபயர் வந்து இன்னுமே அதிகமாகும். ஆனால் ஆல்ரெடி நான் பண்ணும்போது இந்த மாதிரி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஒரு சின்ன அட்வைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு, மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்து ஆல்ரெடி ஆப்ஷனில் கிளிக் கொடுத்து வச்சுக்கோங்க. நான் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்கள்கிட்ட ஏதாச்சும் புது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவை நம்ம எடுத்து போடலாம். தேங்க்யூ.